பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே கிறிஸ்தவர்களை குறித்த ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. என்ன தெரியுமா? 8 தலைமுறை கிறிஸ்தவர்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளான நல்ல நடக்கையோ வாழ்க்கையோ அவர்களிடத்துல இருக்காது. பாருங்க, கடந்த நாட்களில் நாகலாபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய செய்தியை கொடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகவே தேவன் அவர்களை புறக்கணித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி, நீங்கள் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார், நீங்கள் தேவனால் கைவிடப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்தேன். கொஞ்சம் கடினமான செய்தி. அந்த செய்தி முடிஞ்ச உடனே ஒரு தாயார் வந்தாங்க. பிரதர், ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் என்ன கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க அது ஏதுவாக இருந்தது, தேங்க்யூ அப்படின்ட்டு போனாங்க. இன்னொரு வயசான தகப்பன் வந்தார். நீங்கள் என்ன நியாயந்தீர்க்கிற பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னார். நான் சொன்னேன், ஐயா, நியாயந்தீர்க்கிற பிரசங்கம் பண்ணலையே. என்ன நாங்கள் என்ன நம்புகிறோம்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீனும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கோம். ஸோ எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அவிசுவாசிகள்லாம் எங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வருவாங்கன்னு நம்புகிறோம். அப்படி இருக்க நீங்கள் இப்படி பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா, இது ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம் தான், நியாய தீர்ப்பின் பிரசங்கம் இல்லை. அதனால் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது அவர் உங்களை தூக்கி எடுப்பார்னே. அவர் இருந்தாலும் அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சது, வாங்க டீ குடிக்க போவோன்னு கூட்டிகிட்டு போனார். எங்கிட்ட நல்ல அன்பாக பழகினார். அவர் சொன்னார், நான் ஒரு ரிட்டையர்டு CEO, ரொம்ப சந்தோஷம், 75 வயது, ரொம்ப சந்தோஷம். அப்படியே டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வடையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாருங்கள், வாயை திறந்து ஒரு கெட்ட வாரத்தை போட்டார். அந்த மக்கள் இந்த மக்கள்னு போட்டார் பாருங்க. எங்கள் கூட இருந்த தம்பி பாருலாம் சிரிச்சிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சொன்னீங்க கர்த்தராகி இயேசு விசுவாசி ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் எங்கள் விசுவாசம் எங்கள் குடும்பத்தெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு வந்துடும்னு சொன்னீங்களே, இங்கே நீங்களே ரட்சிக்கப்படாமல் பாவத்துக்குள்ளே கிடைக்கீங்களேன்னே. தம்பி, ஆலயத்துக்குள்ளே வந்து பாரு, என் வாயில் ஒரு கெட்ட வார்த்தை வராது. ஆலயத்துக்கு வெளியே வந்தால் என்னப்பா செய்ய, மாம்சத்தில் தானே இருக்கோன்னார். அதான் ஏன் சொல்கிறேன், வழுவி போகிற இருதயங்கிறது இதுதான் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தங்களை பரிசுத்தவான்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உள்ளான மனிதனில் கர்த்தருக்குள் வல்லமையாக பலப்படவே இல்லை. இதை குறித்து பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கவனித்து பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஆலயத்துக்கு வருகிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது வேதத்தை வாசிக்கிறது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஜெபிக்கிறது இல்லை. இதெல்லாம் அஸ்திபாரம். ஒன்னாப்பையே 9 வருஷம் ஒரு மனுஷன் படிப்பானா? சொல்லுங்களேன். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஜெபம்ங்கிறது தேவனோடு பேசுகிற அனுபவம், வேதத்தை வாசிக்கிறது தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிற அனுபவம். அப்போ இன்னைக்கு உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறது என்னன்னா, ஜெபத்தின் மூலமாய் தேவனுடைய வழிகளை அறிந்து தேவன் நம்மை நியமித்திருக்கிற பாதையில் நம்ம நடக்கணும். அன்பா வாழணும், சாட்சியாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்கணும், தேவனுடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வெளிச்சம் வீசணும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? என் கூட ஒரு சோவாரி, அதாவது சில பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சாயங்காலம் 4 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னு அப்படியே சைக்கிளில் தெருவா சோவாருவான். அந்த சோவாரி கூட சேர்ந்து நானும் சோவாடுறேன்னா நான் எப்படி பலப்பட்டவன்? அந்த சோவாரி என்கிட்ட வரும்போது நான் அவனை பாவம் செய்யாமல் தடுத்து வைக்கிறது தான் எனக்குள் பலன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பலர் உள்ளான மனிதனில் தங்களுக்குள்ள பலன் இல்லாதவங்களா இருக்காங்க. குடிகாரங்க கூட சேர்ந்தா குடிக்கிறாங்க, பொறுக்கி கூட சேர்ந்தா பொறுக்கித்தனமான காரியத்தை செய்கிறாங்க, ரவுடி கூட சேர்ந்தா ரவுடித்தனம் பண்ணுறாங்க,
பெருமையானவங்க கூட சேர்ந்தா அவங்களும் பெருமையானது பேசுகிறாங்க. அதாவது தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் கலர் சாயத்தை ஊற்றுங்க, மஞ்சள் கலராக மாறிடும். சிவப்பு கலர் சாயத்தை ஊற்றுங்க, சிவப்பு கலர். அதை எதுக்குள்ளே கலந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பலப்படலை, கிறிஸ்துவுக்குள் நிலைச்சிருக்கல, கனி கொடுக்கலைங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறார். தயவு செய்து நீங்கள் உங்கள் உள்ளான மனுஷனில் கர்த்தருடைய ஆவியானவரால் வல்லமையாய் பலப்படுங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலைன்னா உள்ளான மனுஷனில் நீங்கள் பலப்பட முடியாது. தயவு செய்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க அவர் உங்களை உணர்த்துகிற எச்சரிக்கிற காரியத்துக்கு விலகி இருக்கணும். அப்படி விலகி இருக்கலைன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றாலும் நீங்கள் பலப்பட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அபிஷேகம் பெற்றவங்க அந்த அபிஷேகத்தை இழந்துட்டாங்க தெரியுமா? ஏன்? கர்த்தர் போகாதங்கிற இடத்துக்கு போவாங்க, கர்த்தர் பேசாதங்கிற காரியத்தை பேசுவாங்க, கர்த்தர் செய்யாதன்னு சொல்லி தடுக்கிற காரியத்தை செய்வாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவருக்கே செவி கொடுக்கலன்னா அவங்க தான் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறோம். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். உடைய பிள்ளைகள் உம்மிலே பலப்படட்டும், உமது அன்பிலே வேரூன்றட்டும், உமது கிருபையிலே நிலைத்திருக்கட்டும். வழிவிலக செய்கிற எல்லா பாவத்துக்கும் ஆசத் நீர் அவர்களை விலக்கி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாமல் இருப்பார்களாக. நீரே அவர்களை நினைத்தருள். ஜெயபாண்டியன், கிறிஸ்துவுக்குள் தேவன் எப்பொழுதும் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, உமது மகனை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.